அருமை +1 மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நம்முடைய திருவண்ணாமலை மவுண்ட் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி சார்பாக நாள்தோறும் உங்களுக்கு ஹெச்எம் சிஸ்டருடைய வாழ்த்துக்களோடும் அவர்கள் எங்களை அறிவுறுத்தி அடிக்கடி ஆலோசனை வழங்கி மாணவ செல்வங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் இணைய வழி கல்வி மூலமாக அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்வமிக்க செயல்பாட்டின் காரணமாக இந்த செயலை தற்பொழுது நம் பள்ளி நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அனைவரும் அறிந்த ஒரு அற்புதமான செய்தி இது. பிள்ளைகளாகி நீங்கள் எல்லாம் மிக சிறந்த முறையில் எங்களுக்கு உறுதுணையாக இந்த பாடங்களை படித்து நாங்கள் அனுப்பக்கூடிய வினாக்களை, நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒப்படைப்புகளை மிக சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றது. அந்த வகையிலே நம்முடைய ஹெச்எம் சிஸ்டர் குளோரியா அவர்கள் மூலமாக பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்கள் மூலமாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து, தமிழ்துறை சார்பாக உங்களுக்கான இன்றைய +1 பாடம் காவடி சிந்து என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இசைப்பாடல் வடிவம். நாம் அதை கேட்க கேட்க நம்முடைய செவிகளில் அமுது ஊற்றுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கும். அற்புதமான இந்த பகுதியை நீங்கள் சிறப்பாக படித்து இதை நினைவுபடுத்தி உயர்ந்த மதிப்பெண் பெறும் நோக்கில் தங்களுடைய செயல்பாடு அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். இந்த காவடி சிந்து என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த பகுதியை இயற்றியவர் அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த பெருமகனர். யாருமா? காவடி சிந்து என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் பகுதியை இயற்றியவர் யார் என்று கேட்டால் என்ன சொல்லணும்? அண்ணாமலையார். இவருடைய ஊர் சென்னிக்குளம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சென்னிக்குளத்தில் தோன்றியவர். 19ஆம் நூற்றாண்டு காலம் 1865 முதல் 1891 வரை இவருடைய காலத்தை நிர்ணயம் செய்கிறார். பெற்றோர் சென்னவர் ஓவு அம்மாள். இவருடைய பெற்றோர் யாரு? சென்னவர் ஓவு அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய இந்த பகுதி ரொம்ப அற்புதமான ஆற்றல் வாய்ந்த ஒரு சிறந்த பகுதி. அது மட்டும் இல்லாம அருணகிரியாருடைய திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த இலக்கியமாகும். இந்த நூல் எழுதுவதற்கு அவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்திய மற்றொரு நூல் எது என்று சொன்னால் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ். நீங்க அருணகிரிநாதர் சொன்ன உடனே உங்களுக்கு நினைவுக்கு வரும் நம்முடைய திருவண்ணாமலை மண்ணில் தோன்றிய அருளாளர் பெருமகனார் அருணகிரிநாதர். அருளாளர் அருணகிரிநாதருடைய அந்த திருப்புகழ் மிக ஒப்புயர்வற்ற உயர்ந்த நூல். 64வது நாயன்மாராக போற்றப்படத்தக்க தவத்திரு வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவாரு, அடுப்பில்லாத வீடு கூட இருக்கலாம், ஆனா திருப்புகழ் இல்லாத வீடு இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். அடுப்பில்லாத வீடு கூட இருக்கலாம், ஆனா திருப்புகழ் இல்லாத வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். குழந்தைகளுக்கெல்லாம் திருப்புகழை நாள்தோறும் பெற்றோர்கள் சொல்லிய வண்ணம் இருப்பார்கள். இது சமயத்தை சார்ந்ததோ மதத்தை சார்ந்ததோ என்று கருதக்கூடாது. எந்த ஒரு சமய நூலும் சமயத்துக்கு மட்டுமே உரியது என்று கருதாமல் அனைவருக்கும் பொதுவானதுதான் சமயத்தினுடைய நூல்கள். ஆனால் தான் ஒவ்வொரு வீட்டிலையும் விவிலியம் இருக்க வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலேயும் திருக்குரான் இருக்க வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலேயும் மகாவீரர் கௌதம புத்தருடைய அறச்சிந்தனைகள் இருக்க வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலேயும்
திருப்புகழ் போன்ற நூல்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அத்துணை சமயத்து கருத்தையும் நாம சர்வ சமயமாக கருத வேண்டும் இல்லையா? அந்த வகையில திருப்புகழ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்கன்னாக்க இனிய சந்தம், சந்தம் இசைக்கு சொந்தம் என்று சொல்வது போல மிக சிறப்பான வகையில் அமையும். அப்ப அந்த ஒரு பாடல் சொல்றேன் பாருங்க, அந்த பாடல் உங்களுக்கும் மிக சிறப்பான வகையில தெரியும். கைத்தலம் நீரை கனி அப்ப மூடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேன கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவனூரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமானே. எவ்வளவு சந்தம் பாருங்க. இந்த பாடல் அத்துணை சமயத்தவராலும் போற்றி புகழக்கூடிய ஒரு சிறந்த பாடல். முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண வித்து குரு முத்து குருவர என போதும். இந்த பாடல் கூட பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அப்ப அருணகிரிநாதருடைய அந்த திருப்புகழ் தாக்கத்தை மையமாக தன் மனதில் ஏற்றிக்கொண்டு இந்த காவடி சிந்து பாடுகிறார். பாடுவது யாரு? அண்ணாமலையார் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் பொருந்திய ஒரு மகன். இந்த பாடலுடைய மெட்டு அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டதாகும். ஒரு பாட்டுனாக்க அந்த பாட்டுக்கு என்ன இருக்கணும்? மெட்டு, சந்தம் இல்லையா? மிக சிறப்பான வகையில் அமையும். அது மட்டும் இல்லாம தமிழில் முதலில் வண்ணச்சந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். யாரு? அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லணும்? அண்ணாமலையார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். 18 வயதிலேயே, எவ்வளவு சின்னஞ்சிறு வயது பாருங்க, ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராகவும் இருந்தார். அந்த காலத்துல ஜமீன் பரம்பரையை சார்ந்தவர்கள் அரசர்கள் எல்லாம் தன்னுடைய நாட்டினுடைய வளத்தை பாடுவதற்காகவும் தன்னுடைய ஆட்சியினுடைய சிறப்பை எடுத்து சொல்வதற்காகவும் தன்னுடைய அவையில ஒரு புலவரை நியமிப்பார்கள். அவங்களாம் சாதாரணமானவங்க கிடையாது. அத்துணை கற்றுதல் திறனும் உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அரசவை புலவராக இருக்க முடியும். 18 வயதிலேயே அரசவை புலவராக இருக்கிறார்னாக்க எப்பேற்பட்ட ஆற்றல் படைத்த ஒரு மாபெரும் மனிதராக அவருக்கு அந்த அறிவு கண் திறந்திருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அதுல வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இதான் இவருடைய நூல் சிறப்பு. அது மட்டும் இல்லாம இவருடைய பாடல்கள் காவடி சிந்து என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமைந்தது. காவடி சிந்துன்னு சொல்லும் போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காவடி சிந்து நாட்டார் வழக்க வரலாற்றை சார்ந்தது. காவடி சிந்து எதை சார்ந்தது? நாட்டார் வழக்கு வரலாறு, நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபு அந்த வகையை சார்ந்தது. இதெல்லாம் தேர்வுல கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல பண்பாடு என்பது ஒரு நிலையில் வாழ்வியல் வழிமுறைகள், சமூக கட்டமைப்பு போன்றவற்றையும் மொழி, உணவு, இசை, சமய நம்பிக்கைகள், தொழில்சார் தெரிவிகள், கருவிகள் போன்றவையும் அடங்கும். இதான் ஒரு பண்பாடு. முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால், பூ, பழம் முதலானவற்றை கொண்டு செல்வது. காவடினாக்க பொதுவா எந்த கடவுளுக்கு எடுப்பாங்க? தமிழ் கடவுளான
குறிஞ்சி நிலத்திற்கு உரிமையுடைய காவலனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்து வேண்டுதல் வைத்து எடுக்கக்கூடியது காவடி. விரதமிருந்து எடுப்பாங்க. அப்ப முருகனை வணங்கும் அடியார்கள் ஆடல் பாடல்களுடன் இசை மீட்டி ஆலயங்களை நோக்கி செல்வர். ஆனால் அறுபடை வீடு. மொத்த முருகனுக்கு அறுபடை. 7வது படையாக மருதமலையையும் மெய்யன்பர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். எனவே காவடி சிந்தில் தமிழ் பண்பாட்டின் கூறுகள் சிறந்து விளங்குவதால் காவடி சிந்து தமிழ் பண்பாட்டின் அடையாளம் என்ற கூற்று உண்மையாகிறது. தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளமாக கருதப்படுவது எது? காவடி சிந்து. அந்தந்த சமயத்திற்கு ஏற்றவர்களால் அந்தந்த கடவுளர்கள் போற்றி துதிக்கப்படுவார்கள். இப்ப நாம அன்னை வேளாங்கண்ணிக்கு போறோம். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அங்க இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அன்னை வேளாங்கண்ணிக்கு செல்கிறார்கள். அங்க பிரார்த்தனை வைக்கிறார்கள். மெழுகு தீபம் ஏற்றி மண்டியிட்டு தன்னுடைய உணர்வினை வெளிப்படுத்தி தனக்கு இந்த செயல் நடைபெற வேண்டும் என்று மனதார உருகுகிறார்கள். இல்லையா? எல்லாருமே. அதே போல இஸ்லாமியர்கள் மட்டும் நாகூருக்கு செல்வது கிடையாது. எல்லாரும் போறாங்க. கிறிஸ்தவர்களும் போறாங்க, இந்துக்களும் போறாங்க. பார்த்தீங்கன்னா நாகூர் ஆண்டவர் மீது தன்னுடைய பிரார்த்தனையை வைத்து எண்ணற்றவர்கள் நிறைவேற்றி கொள்கிறார்கள். அதே போல வந்தாக்க சிதம்பரம் எண்ணற்றவர்கள் செல்கிறார்கள். ஆக இறைவனுக்கு சாதியோ மதமோ இனமோ கிடையாது. இந்த முருகர் வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூர், மலேசியா, பல்வேறுபட்ட இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா மத இன வேறுபாடு இல்லாத வகையில காவடிலாம் தூக்கி வேர்லாம் குத்தி கொண்டு அலகுகளாம் குத்தி கொண்டு விரதம் இருந்து தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்கிறார்கள். ஏன்னாக்கா கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது உண்மையான நம்பிக்கை. இப்ப இந்த காவடி சிந்து எந்த ஊரினுடைய வளத்தை மிக சிறப்பாக சொல்கிறது, எந்த கோயில் வளத்தை அற்புதமாக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை எனக்கு தெரிந்த வகையில இசை வடிவத்தோடு பாட இருக்கின்றேன். நீங்க அதை பொறுத்திருந்து மிக சிறப்பான வகையில கவனிக்கணும். நல்ல அற்புதமா இருக்கும். இந்த பாடல் வடிவத்துல அந்தந்த மத கடவுளுக்கு ஏற்றார் போல கூட இந்த இசை வடிவத்தை கொடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா இதுல சென்னி குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம் இல்லையா? அந்த சென்னி குளத்துல மிக சிறப்பான வகையில அங்க இருக்கக்கூடிய இறைவனை மிக உயர்த்தி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் வடிவமாக இருக்கிறது. அந்த இறைவன் இன்னும் எங்க இருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? ஒரு சின்ன சஸ்பென்ஸ். அதுக்காக இந்த பாடலை பாடுறேன். ரொம்ப கவனமா அழகா கவனிங்க. பாடட்ட கவனிக்கிறீங்களா? சென்னி குல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் செகமெச்சிய மதுர கவி அதனை புய வரையில் புனை தீரன் அயில் வீரன் தீரன் அயில் வீரன். எப்படி சொல்றாரு? சென்னி குல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். தன் பேர் சொல்லிடுறாரு. இதான் கவிஞர்கள் தன்னுடைய பெயர் என்ன பண்ணுவாங்க? உடனடியாக அதில் சொல்லிடுவாங்க. அப்ப என்ன சொல்றாருனாக்கா, செப்பும் அப்படின்னு சொன்னாக்கா சொல்லுகிறேன். செகம் சொல்லும் போது என்ன? உலகம். செகம் சொல்லும் போது என்னப்பா? உலகம். மெச்சின்னு சொல்லும் போது என்ன? புகழ்ந்து பேசுறாங்க, இனிமையான தமிழ்ல சொல்றாங்க. புயம் சொல்லும் போது என்ன? தோல் அப்படின்னு சொல்றாங்க. வரைன்னு சொல்லும் போது என்ன? மலை. வரைன்னா என்ன அர்த்தம்? மலை. மலையில் இருக்கக்கூடிய ஆடு ஒன்று இருக்கும். அந்த ஆடு பார்த்தீங்கன்னா வரை ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. வரை ஆடு அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? மலையில் உள்ள ஆடு. அயில் சொல்லும் போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா விழுப்பு. இந்த கருத்து எப்படி வருது? சென்னிக்குளம் என்னும் நகரில் வாழ்கின்ற அண்ணாமலைதாசனாகிய நான் தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிறேன் இறைவனோடு இல்லையா? ஆனால் தான்
ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய நாம மனிதர்கள், இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள், இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்தும் ஜீவாத்மா. அப்ப இறைவன் யாரு? பரமாத்மா. இந்த பரமாத்மாவோடு ஜீவாத்மாவை நாம் என்ன பண்ணணும்? இணைய வேண்டும். எப்படி இணையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவனுடைய உள்ளத்தை கவரக்கூடிய விதத்தில் இணைய வேண்டும். பாடல்கள் மூலமாக, உண்மையான பக்தி மூலமாக, தியானத்தின் மூலமாக, விரதம் இருப்பதன் மூலமாக அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல இந்த செயல்பாட்டு செய்யறாங்க. அப்ப இந்த பாடலை பாடக்கூடிய அண்ணாமலைதாசன் சொல்றாரு, நான் பாடிய உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் இனிமையான கவிதை மாலையை தன் மலை போன்ற அகன்ற தோளில் சாத்திக் கொள்கிறான் முருகன். பாமாலையால் பூமாலை சூட்டுகிறார். இவ்வளவு அழகான வார்த்தை பாரு. நான் பாடக்கூடிய இந்த இசை பாடலை முருகப்பெருமான் என்ன பண்றாரா? தன்னுடைய புயம் என்று சொல்லக்கூடிய தோளில் சூட்டிக் கொள்கிறார். ஆனால் அவரவர் மதத்தவர்களுக்கு ஏற்றது இசை வடிவம். இசையாக பாடல் பாடுகின்ற பொழுது அந்த இசை வடிவம் சிறப்புற்று விளங்கும். ஏனாக்கா, இசையால் வசமாக இதயமெது, இசையால் வசமாக இதயமெது, இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது? இறைவா, இசையால் வசமாகாத இதயமும் உண்டோ? சொல்லுங்க பார்க்கலாம். அது அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், அண்ணாமலையாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம். இறைவனை இசையால் வருவிக்க முடியும். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ஏன்னா இந்த பாடல் முழுக்க இசையோடு சொன்னாதான் நல்லா இருக்கும். நல்லா கவனிக்கிறீங்க, வாழ்த்துக்கள். சிறப்பா கவனிங்க, கவனச்சிதறல் கூடாது. அடுத்து பாருங்க, வண்ணமயில் முருகேசன் குரவல்லி பதம் பணிநேசன் உரை வரமே தரு கழுகாசல பதி கோயிலின் மலம் நான் மறவாதே சொல்வன் மாதே. எவ்வளவு அழகா சொல்றாரு. வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே. எவ்வளவு சிறப்பா அழகான மயிலை தன் ஊர்தியாக உடைய முருகனின் குரமகளாகிய வள்ளியின் பாதம் பணிந்த அடியேனாகிய நான். அப்ப முருகனுடைய துணைவியராக இருக்கக்கூடியவர் யாரு? வள்ளி இல்லையாப்பா? எனக்கு கேட்டபோது வரம் தந்த அந்த கழுகுமலை தலைவன் முருகனின் கோவில் வளத்தை சொல்கிறேன். ஏன் இறைவனை நாம் வணங்குகிறோம்? நம்முடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும், நாடு நலம் பெற வேண்டும், நாமும் அதில் சிறப்பாக இருக்க வேண்டும். இவங்களாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இவர்களுக்கான பிரார்த்தனை செய்யல. அந்த பிரார்த்தனையை பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தவருக்கு பொதுவான வகையில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதனால்தான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லால் வேறொன்று அறியேன் பராபரமே. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லால் வேறொன்று அறியேன் பராபரமே. இந்த பராபரமேன்னு சொல்லும்போது இந்த கடவுள் சொல்லல, அத்துணை சமயத்து கடவுளுக்கும் பொருத்தமான வகையில் வரக்கூடியது பராபரமே என்று சொல்லக்கூடிய சொல். இறைவா, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். இப்ப இருக்கிற இந்த கொடுமையான காலகட்டத்துல தெய்வமே, தெய்வங்களே, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும், உங்களுடைய அருளாசை தந்து கொண்டே இருங்கள் சொல்லிட்டு நாம் இறைவனை மனதார வணங்குகிறோம். அப்ப குரமகளாகிய வள்ளியின் பாதம் பணிந்த அடியேனாகிய நான் அப்படின்னு சொல்றேன். எனக்கு கேட்டபோது வரம் தந்த அந்த கழுகுமலை தலைவன். இப்பதான் சொன்ன முதல்ல அந்த சென்னிக்குளம் சொல்லிட்டு அடுத்து சொன்ன இல்லையா, அந்த சென்னிக்குளத்தில் இருக்கிறாரு. ஆனா கழுகுமலையில் குடியிருக்கக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து மகிழ்ந்து பாடுகிறார். நல்லா கவனமா கவனிங்க. அடுத்து பாருங்க எப்படி இருக்குதா அந்த கோபுரத்தினுடைய கலசங்கள்லாம். கோபுரத்து தங்க தூவி உம்பர் கோபுரத்து கப்பால் மேவி கண்கள் கூச பிரகாசத்தோழி மாசற்று விலாசத்தோடு குளவும் பூவி பலவும்
குலவும் புவி பலவும். உம்பர்னா யாரு? தேவர். அமரர் சொல்லும்போது யாரு? தேவர். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்து விடும். வள்ளுவர் இந்த சொல்ல பயன்படுத்துறாரு. வாழ்க்கையில் மனிதனே ரொம்ப ஆட்டம் போடாது, அடக்கமாக இருக்க கற்றுக்கொள். நீ அடக்கமாக இருப்பாய் என்று சொன்னால் விண்ணுலகிலே உரையக்கூடிய தேவர்களுள் ஒருவனாக கருதப்படுவாய். அடக்கம் அமரருள் உயிக்கும். அப்ப அடங்காம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆறிருள் உயித்து விடும், கொடுமையான துன்பங்கள் உயித்து விடும். மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயாவை பார்க்கிறோம், அடக்கத்தின் திருவுருவம். பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, உலக உத்தமர் காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் நிரம்ப கற்று அடக்கத்தின் வடிவமாக இருந்தார்கள். அதனால்தான் சொல்லுவாங்க அடக்கம் என்பது வாழ்க்கையின் தேவை. அது மட்டும் இல்ல, empty vessels make much noise. குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் நீர் தழும்பாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாழ்க்கையில மனிதர்கள் எவ்வளவு பெரிய செயலை செய்தாலும் இது நான் செய்ததல்ல, இறைவன் அருளால் செய்தது. அடிக்கடி HM சிஸ்டர் சொல்லுவாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட். இந்த புகழெல்லாம் யாருக்கு சென்று சேர்கிறதா? இறைவனுக்கு சென்று சேர்கிறது. AR ரஹ்மான் பரிசு பெற்று திரும்புகின்ற பொழுது அவரை குறித்து கேட்கிறார்கள், தாங்கள் ஒரு ஆஸ்காருக்காக 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்று மகிழ்ந்திருக்கிறீர்களே, இதை குறித்து தங்கள் கருத்து என்ன என்று கேட்ட பொழுது இசைப்புயல் AR ரஹ்மான் சொன்னார், எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒற்றை வரியில முடிச்சிட்டார் பாருங்க, எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப நாம செய்யக்கூடிய செயலை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யணும். கழுகுமலையின் கோவில் சிகரம் தங்கத்தினால் ஆனது. எவ்வளவு அழகா சொல்ற, கோபுரத்து தங்க தூவி, அந்த பாட்டுல வருது பாருங்க. அது தேவர்களின் உலகை காட்டிலும் உயர்ந்திருக்கும், அதன் மாசுபாடு இல்லா ஒளி கண் கூசும்படியாக பல உலகங்களிடம் வீசும். அந்த கோபுரத்தினுடைய தங்க கலசத்தை பார்க்கும்போது கண்ணு கூசுதுணும். ஏன்னா கொடிமரம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆலயத்திலையும் கொடிமரம், கொடி ஏத்திட்டாங்கனாக்கா திருவிழா ஆரம்பமாகிறது என்பது பொருள் இல்லையா? இப்ப அடுத்து பாருங்க, நூபுரத்து தோழி கிரடிக்கும் பதம் நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும், அங்கே நுழைவாரிடும் உழவோசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும் படி தாக்கும். இதுல ஒரு சின்ன அச்சத்தை ஏற்படுத்துற மாதிரி சொல்றார். நூபுரம் அப்படின்னு சொன்னாக்க சிலம்பு. நூபுரத்து தோழி வேடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும். அப்ப சிலம்பு யார் அணிவாங்க அப்படின்னாக்க பெண்கள் அணிகிறார்கள். அந்த சிலம்பினுடைய ஒளி அவ்வளவு அழகா இருக்கும். அந்த முழவுன்னு சொல்லும் போது என்ன, இசைக்கருவிகளில் ஒன்று முழவு. ஏன்னா ஆலயங்கள் இல்லையா, ஆலயத்துல முழவுகள்லாம் மேளங்கள்லாம் தாளங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மீட்டுவாங்க. மாசுனம் அப்படின்னு சொன்னா பாம்பு. இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை, அரவம் மாசுனம் இப்படிலாம் சொன்னாக்கா பாம்பை குறிக்கக்கூடிய சொல்லம். அது ஏன் இந்த இடத்துல வருது அப்படின்னாக்கா, இந்த முழவோசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும் படி தாக்கும். சிலம்பம் ஆடுவோரின் ஓசை சிறிய எடை கொண்ட பெண்கள் ஆடும் ஒளி வரக்கூடிய வழிபடுவோர் எழுப்பும் முழவோசைகள் திசைகளெல்லாம் ஒலித்ததால் பாம்புகள் மேகத்தின் இடியோ என அஞ்சும்படி இருந்தது. இந்த ஒளி கேட்ட உடனே பாம்புகள் என்ன பண்ணிச்சான், மேகத்தினுடைய இடிதான் இப்படி இடிக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகத்தினுடைய இடி நினைச்சுன்னு பாம்புகள் எல்லாம் அஞ்சுகிறது. மாசுனம் அப்படின்னு சொன்னாக்கா பாம்பு. அடுத்து பாருங்க, சந்நிதியில் தூஜ ஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசி வடிவார் பல கொடி சூடிய முடிமீதிலே தாக்கும் உயர்ந்து ஓங்கும் தாங்கும் உயர்ந்து ஓங்கும். துஜஸ்தம்பம் அப்படின்னு சொன்னாக்க கொடிமரம். அப்ப சலராசி அப்படின்னு சொல்லும் போது என்ன, கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் அப்படின்னு சொல்றாங்க.
கடலில் வாழும் மீன், மகரம் போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட உயரமான கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோவில் திகழ்கிறது. இந்த மீன், அதே மாதிரி மகரம், இந்த ரெண்டுமே கடலில் வாழக்கூடிய ஜீவராசிகள். அந்த கொடிகள் என்ன பண்ணுதான், முருகனுடைய அந்த கொடி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடிகளோடு தங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவ்வளவு சிறப்பா சொல்றாங்க. முருகப்பெருமானுடைய இந்த காமெடி சிந்து எவ்வளவு பெரிய ஒரு நயத்தை நமக்கு கொடுக்குது. கேட்டுனே இருக்கணும் போல இருக்குது இல்லையா? அடுத்து கவனிங்க, கவனமா கவனிங்க. உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி, உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி, மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் ஊரங்கும் மின்னி கரங்கும், ஊரங்கும் மின்னி கரங்கும். இஞ்சி அப்படின்னு சொன்னாக்க மதில். இஞ்சி என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு என்ன பொருள்? மதில். உணவு வகையில ஒன்று இஞ்சி, உயர்ந்த பொருள் இல்லையா? ஆனா இந்த இடத்துல வரக்கூடிய இஞ்சி என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு என்ன பொருள்னாக்க மதில் என்று சொல்வது பொருள். அதனால ராமாயணத்துல இலங்கையை ஆளக்கூடிய வேந்தனாக இலங்கேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ராவணனுடைய அந்த மதில் சுவர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க செம்பிட்டு செய்த இஞ்சி. கம்பர் சொல்ற செம்பிட்டு செய்த இஞ்சி, செம்பால் செய்யப்பட்ட மதில் கோட்டைகளும் ராவணனுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அது நம்ம ராமாயணத்துல பார்க்க போறோம். அதே போல உம்பர் சொல்லும் போது என்ன? தேவர்கள். இந்த இடத்துல புயல் சொல்லும் போது என்ன? மேகம். மேகத்தை குறிக்கக்கூடிய சொல் புயல். அதே போல கரங்கும் அப்படின்னு சொன்னாக்க சுழல். சிறந்து விளங்குகின்ற கழுகுமலையின் மதில் சுவரானது பொன்மயமான தேவர் வாழும் சொர்க்கத்தையும் விட உயர்ந்தது. எப்படி சொல்றாரு? தேவர்கள் வாழக்கூடிய சொர்க்கத்தை விட உயர்ந்ததா எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கழுகுமலை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய தலம் மிக சிறப்பானது அப்படின்னு சொல்ற. ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்துனே இருக்கிறாங்க. அன்னை வேளாங்கண்ணி அது தாயாருடைய திருப்பெயராலேயே வழங்கப்படுவதால் அந்த மண்ணில் தோன்றிய பெருமக்களுக்கெல்லாம் அது உயர்ந்த. எத்தனை காலம் தவம் செய்திருந்தால் அன்னை வேளாங்கண்ணியில் தோன்றுவார்கள். எத்தனை காலம் தவம் செய்திருந்தால் நாகூரிலே பிறப்பெடுப்பார்கள். எத்தனை காலம் தவம் செய்திருந்தால் இந்த திருவண்ணாமலையிலே தோன்றுவார்கள். திருவண்ணாமலை மண்ணுக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு? எல்லோராலும் போற்றப்படக்கூடிய பரந்துபட்ட சிறப்பு என்ன? உலகத்துல சில தலங்களில் சென்று ஆங்காங்கு தோன்றினால்தான் சிறப்பு இல்லையா? திருவாரூர், அங்க போய் பிறந்தால் சிறப்பு. எல்லாரூர்லையும் திருவாரூர்ல போய் பிறக்க முடியுமா? இது இலக்கிய சுடர் அற்புதமாக மேடைகளில் பேசுவார்கள். திருவாரூரில் பிறந்தால் சிறப்பு. அதே போல சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் சிறப்பு. அது எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்கும். ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. இப்ப அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கோ நாகூருக்கோ சிதம்பரத்துக்கோ திருவண்ணாமலைக்கோ தெய்வத்தினுடைய தலங்களுக்கு ஒரு மனிதன் செல்கிறான் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே இந்த தலத்திற்கு உங்களால் வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முற்பிறவியில் செய்த அந்த தவத்தின் காரணமாக தான் அங்கிருந்த மகான்கள் ஞானிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க? இந்த தலத்தை நோக்கி எல்லாம் போய் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக முழக்கங்கள் எல்லாம் முழங்குகிறார்கள் மிக சிறப்பான வகையில். அப்ப எப்படி அந்த பாடலை எவ்வளவு சிறப்பா சொல்லிருப்பார்? உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி, மிக உயர்வானது பெறலால் அது அதிசீதள புயல் சாலவும் ஊரங்கும் மின்னி கரங்கும். நல்லா கவனிக்கிறீங்க சிறப்பான வகையில். சிறந்து விளங்குகின்ற கழுகுமலையின் மதில் சுவரானது பொன்மயமான தேவர் வாழும் சொர்க்கத்தை விட உயர்ந்து. அதனால்தான் திரும்ப சொன்னேன். ஏன்னா அந்த கழுகுமலையின் வளத்தை சொல்லி நம்ம சொற்களை ரொம்ப சிறப்பான வகையில் பயன்படுத்துது. செய்யுள்ல சொற்கள் ரொம்ப முக்கியம். அதில் இருக்கிற மாதிரி எழுதுனாக்க நமக்கு பொது தேர்வில் முழுமையான மதிப்பெண்
இடுவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் விரிவான விடையளித்தல் கேட்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால்தான் இவ்வளவு விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகையால் மிக குளிர்ச்சி பொருந்தியதாக இருந்தது. அந்த தளத்துக்குள்ள போகும்போதே எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கும். உள்ள அப்படி நுழைவாயில் நுழையும் போதே எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை மிக சிறப்பான வகையில் கொடுக்கும் இல்லையா? பாருங்க, அடுத்து பாருங்க, நம்முடைய திருவண்ணாமலை மண்ணினுடைய அருளாளரை பத்தி இந்த பாடல்ல சொல்ற. எப்படி அருணகிரிநாதர் பெருமானால் இயற்றப்பட்டது எது? திருப்புகழ். திருப்புகழ் இயற்றியவர் யாரு? அருணகிரிநாதர். எந்த ஊரை சார்ந்தவர்? நம்முடைய திருவண்ணாமலை மண்ணுக்கு சொந்தக்காரர். சந்த கவி, நம்முடைய சொந்த கவி, மண்ணின் கவி யாரு? அருணகிரிநாதர். அருணகிரிநாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம். புரியுதுல்ல? இதுக்கு ஏதாவது டிக்ஷனரி வேணுமா? அருணகிரிநாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார்கண மொழி போதிலே அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். அடியார்கள் மொழி போதில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும். மொழி போதினிலே சொல்லும் போது என்ன? இறைவனை மனதார உருகி வணங்கக்கூடிய அந்த பாடல், பாடக்கூடிய முழக்கமானது. இமையோர் சொல்லும் போது என்ன? தேவர்கள். தேவர்களுக்கு பல பேர் இருக்குது. தேவர்கள் சொன்னாக்க அவர்களுக்கு கண்கள் இமைக்காது, ஆனால் அந்த இமையோர் அப்படின்னு சொல்றது. அண்டம் சொல்லும் போது என்ன? ஆகாயம். கழுகுமலையின் காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகழ் முழக்கமானது அமராவதி பட்டினத்தில் உள்ள தேவர்களின் செவியை சென்று அடைந்தது. இந்த பூ உலகில், பூலோகம் சொல்றோம் இல்லையா, இந்த பூ உலகத்தில் காவடி தூக்கி கொண்டு அவர்கள் முருகப்பெருமானுக்கு அரோகரா சொல்லி அந்த திருப்புகழ்லாம் பாடும்போது, முருகப்பெருமானுக்கு காவடி தூக்கும் போது முத்தமிழ் மலர் போன்ற குழந்தைகள்லாம் அந்த பாடலை பாடிக்கினே போவாங்க. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானின் பாட்டுல பாடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காவடியை தோளில் சுமந்து கொண்டு விரதம் இருந்து அவங்க பாடக்கூடிய பாட்டு எப்பேற்பட்ட பாட்டு? பாசி படர்ந்த மலை முருகையா, உன் பங்குனி தேர் ஓடு மலை முருகையா, ஊசி படர்ந்த மலை முருகையா, உன் ருத்திராட்சம் காய்க்கும் மலை முருகையா. ஒரு சின்ன நினைவு, உங்க தமிழையா சபரி 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது காவடியை தோளில் சுமந்து கொண்டு பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் இந்த பாடல் ஆசிரியர் பெருமக்கள் பாட நாங்கள் அந்த தோலை காவடியில் சுமந்துக்குன்னு பாடினா அதில் முதல் பரிசு கொடுத்தார்கள் என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இந்த பாடல் இன்னைக்கு மனப்பாடமாக இருக்குது இல்லையா? இவ்வளவு வயதாகி இந்த பாடல் இன்னைக்கு மனப்பாடமாக இருக்குது. அற்புதமானது காவடி செந்து. இதே மெட்டில் என்ன பண்ணுவாங்க? ஏசையாவுக்கும் எழுதுவாங்க, அல்லாவுக்கும் எழுதுவாங்க, அண்ணாமலையாருக்கும் எழுதுவாங்க, முருகருக்கும் எழுதுவாங்க. நான் பொதுவான வகையில் பேசக்கூடிய ஒரு சமதர்ம சிந்தனையை இந்த இடத்துல சொல்றேன். அடுத்து பாருங்க, எப்படியா? கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி. எவ்வளவு அழகா பாருங்க பாட்டு. கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி, கொழும் கடல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் இகமேத்தி காண்பார் இன்பம் பூண்பார். கொழும் கடல் ஏறிய மெழுகாய் வருபவர், இந்த பாட்டை பிரிச்சு சொல்ல பாருங்க. கொழும் கடல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் இகமே கதி காண்போர் இன்பம் பூண்போர். இன்பம் பூண்டார். எவ்வளவு சிறப்பா சொல்றாரு பாருங்க இடத்துல. நம்முடைய நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து உருக இறைவனை வணங்குகிறோம் என்று சொன்னால் ஆடம்பரத்தில் இறைவனை நெருங்க முடியாது. அகந்தை இருக்குமேயானால் இறைவனை நெருங்கவே முடியாது. அதனால நபிகள் நாயகர் சொல்றார், இறைவா ஆண்டவனே, நான் பூமியில் நடக்கின்ற பொழுது கூட மறந்தும் எனக்கு கர்வத்தை கொடுத்து விடாதே. நடக்கிற நடையில
திமிரான நடை இருக்குமேயானால் சொல்றாங்க, பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. நபிகள் நாயகம் சொல்றாருன்னா சாதாரணமாகவும் இருக்கு அப்படி. ஆனால்தான் கலாம் ஐயாவை பார்த்தீங்கன்னாக்க எவ்வளவு பெரிய அடக்கம் பாருங்க பார்த்தீங்கன்னாக்க. ஆனால் தான் ஆடை ஆபரணங்கள் இதுல இறைவனை நெருங்கவே முடியாது. எப்பவுமே பார்த்தா இறைவனை நெருங்குவதற்கு ஒரே காரணம், உள்ளன்போடு இறைவனை நினைத்தால் இறைவன் குழந்தையாக ஓடோடி வருவான். ஆனால்தான் விவிலியம் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏசையா சொல்லக்கூடிய வார்த்தை, உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும், உனக்கு முன்பாக என் சமூகம் செல்லும் அப்படின்னா சாதாரணமான வார்த்தை. மகாகவி பாரதி என்ன சொல்றாரு, நம்பிக்கையோடு வேண்டி இறைவனை, நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தேன் அதிக வரங்கள் பெற்றேன் அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லை? எந்த மதமாக இருந்தாலும் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவனை ஆழ பற்றி கொண்டு வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு தாக்கத்தை இந்த பாடல் மூலமாக நாம் பார்க்கின்றோம். அந்த தங்கத்திற்கு மேலான காவடியை தோளில் தூக்கி கனலில் உருகிய மெழுகென கருணையாக கடலாக விளங்கும் முருகனை நோக்கி வரும் அடியார்கள். அடியார்கள் சொல்லும்போது யாரு? பக்தர்கள். அருளை பெறுவார். அப்ப அந்த மெழுகு உருகும் போது பாருங்க எப்படி மெழுகு உருகுது. அப்படியே அந்த உருகக்கூடிய அந்த செயல்பாடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒளி சுடர்விட்டு பிரகாசிச்சுக்கினே இருக்கும், அந்த மெழுகு உருகிக்கினே இருக்கும். அதுதான் ஒரு பக்தி எப்படி இருக்கணுமா அப்படின்னாக்கா, மெழுகு உருகுவது போல உருக வேண்டும் இந்த ஆத்மா. ஏன்னாக்கா திருவள்ளுவர் சொல்லுகிறார் கடவுள் வாழ்த்துல, அந்த 10 திருக்குறள்ல எந்த கடவுளை சொல்றாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். அந்தந்த இனத்தவர்கள் அந்தந்த மத கடவுளை அந்தந்த இடத்துல பொருத்தி பார்க்கும்போது அந்த பாடல் பொருந்தும். மனிதனே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவியாகிய பெருங்கடலை நீ நீந்த வேண்டுமா? ஆமா. அப்ப இறைவனுடைய அடி என்று சொல்லக்கூடிய விதத்துல அவனை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்ற. அப்ப முருகனை நோக்கி வரும் அடியார்கள் அருளை பெறுவார், மேலும் இன்பங்கள் அடைய பெறுவார். ஆக இந்த கழுகாசலர் கழுகு மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய இந்த பாடல் காவடி சிந்து வடிவத்திலே தோன்றிய ஒரு அற்புதமான பாடல் வகையை சார்ந்தது. இந்த பாடலை நல்ல இசையோடு வீட்டில் இருக்கிற சில பெற்றோர்களுக்கு இந்த பாடல் அற்புதமான வகையில் தெரியும். அவங்களுடைய உறுதுணையோடு நீங்கள் இதை படிங்க. நடத்தக்கூடிய பாடத்தை அவங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும். அம்மா இந்த பாடத்தை நடத்துகிறாங்க எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் கவனிங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? ஆனால் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்கள் HMCS வழிகாட்டுதலோடு உறுதுணையோடு அவருடைய ஆலோசனையோடு இந்த பாடத்தை நாங்கள் எடுத்து அனுப்புகிறோம். இது நல்லா படிங்க. படித்து இந்த பாடலுடைய கருத்தை நீங்கள் எழுதி பார்க்கணும். அந்த வகையில் காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு? அண்ணாமலையார். இது நல்லா கவனிச்சுக்கணும். காவடி சிந்தினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருமா? அண்ணாமலையார். 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 18 வயதில் அரசவை புலவர். யாற்று இருக்கிறாரு? இருதாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவர் அப்படின்னு சொல்றாங்க. இயற்றிய நூல்கள் சொல்லும் போது வீரை தல புராணம், வீரை தல புராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி. இதெல்லாம் குறுகிய வினாவில் கேட்பதற்கு வாய்ப்பு. அதே போல விடுபட்ட சொற்கள் பொருத்தமான விடையளிக்கக்கூடிய விதத்தில் இதெல்லாம் கேட்பாங்க.